ஹாய் நண்பர்களுக்கெல்லாம் வணக்கம். சுப்பிரமணியன். இன்றைக்கி ஒரு ஹாப்பி நியூஸ் சந்தர்ப்பமாக இன்றைக்கி நம்ம முதியோர் இல்லத்துக்கு புஸ்தகங்கள்லாம் கொடுக்குறதுன்னு முடிவு பண்ணி நான் அதை பப்ளிஷ் பண்ணி நிறையா நண்பர்கள் உதவி செஞ்சாங்க இல்லையா. நண்பர்கள் உதவினால தான் அது முடிஞ்சுது. நண்பர்கள் மட்டுமல்ல, எங்கள் ஆத்மார்த்த நண்பர் ஒன்றுத்தர் இருந்தார், இறந்து போயிட்டார் அவர். அப்புறம் உறவினர்கள், எங்கள் குடும்ப நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள், அப்புறம் எங்கள் மண்ணாய் புதுத்தெரு நண்பர்கள் எல்லோரும் சேர்ந்து தான் இந்த உதவியை செய்ய முடிஞ்சுது. இன்றைக்கி ஒரு முதியோர் இல்லத்தை போய் கொடுத்துட்டு வந்தேன். ஏற்கனவே தஞ்சாவூரில் கொடுத்தேன், இன்றைக்கி சென்னையில் கொடுத்தேன். மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கொஞ்சம் லென்த்தியாக இருந்தாலும் அவசியம் பார்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். இது நம்ம பாக்கியம். ஓகே, பாய். ரூமில் ஆயுஷ்கா அப்படிங்கிற பேர்லேயே இந்த படங்கள்லாம் வரைஞ்சி எவ்வளோ அழகாக ஆகிட்டுருக்க பாருங்க. எல்லாம் நான் எல்டேஷ் பண்ணது எல்லாமே ஒரு நாளைக்கு ஒவ்வொரு பொன்மொழிகளாக எழுதுவாங்க போல இருக்குது. நல்லாயிருக்கு, பொன்மொழி நல்லாயிருக்கு. ஒரு வெற்றி ஒரு தோல்வியை மறக்கச் செய்யும், ஒரு தோல்வியை வெற்றிகளை பெறச் செய்யும். முயற்சித்துப்பார், முடியாதது என்று எதுவுமே இல்லை. அப்துல் கலாம் அதை எழுதியிருக்காங்க. இன்னைக்கு நம்மளோட நாளை பொழுதுல நமக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு சுப்பிரமணியன் சார் இருக்காங்க. ஆமாம், ஒரு ஃபேமஸான ஒரு எழுத்தாளர். ஓகேங்களா, நிறைய புத்தகம் தான் பதிவிட்டுருக்காங்க. ஸ்கூல் சைடில் தான் நிறைய புத்தகம் கொடுத்துருக்காங்க. தஞ்சாவூர்லேருந்து வந்திருக்காங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நமக்கு முதியோர்களுக்கான புத்தகம் படிக்கிறதுக்கான ஒரு இன்ட்ரெஸ்டான புக்கில் எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு எழுதின புத்தகத்தை நம்ம எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு வந்திருக்காங்க, பகிர்ந்துக்க பார்க்குறாங்க. ஸோ அவரை பற்றி அவரே நிறைய சொல்லுவாங்க. சார் எல்லாரும் நமஸ்காரங்கள். எல்லாருமே முதியோர், நானும் முதியோர் தான். மை நேம் இஸ் சுப்பிரமணியன், கணபதி சுப்பிரமணியன் ஃப்ரம் தஞ்சாவூர். ரைட்டர் கிடையாது, ஹாபி தான் ரைட்டர். ரைட்டிங் அப்படிங்கிற ஹாபி. இது தொழில் வந்து அக்கௌண்ட்ஸ். நான் வந்து அக்கௌண்ட், நான் பிகாம் படிச்சிருந்தேன். அக்கௌண்ட்டாக ஒர்க் பண்ணியிருந்தேன். அப்புறம் ஃபாரின் அக்கௌண்ட்டாக பெரிய மல்டிநேஷனல் ஒர்க் பண்ணினேன். இன்டர்மிட் ஆகிடுச்சு. ஹாபி வந்து ஏதாவது ஒரு படம் இல்லையா. அப்போ வந்து எனக்கு நானும் ஒய்ஃபு தஞ்சாவூர் இருப்போம். இவன் வந்து டாக்டர் இருக்கும், எனக்கு கிராண்ட் சன் இருக்கும். நான் வந்து புக்ஸ் குழந்தைகளுக்கு கதை எடுத்துறேன் சொல்லுவேன். ஒவ்வொரு ஸ்கூலுக்காக போய் தஞ்சாவூரில் போய் ஒவ்வொரு ஸ்கூலுக்காக போய் கதையெல்லாம் சொல்லிட்டு அந்த குழந்தைகளுக்கு கிஃப்ட்லாம் புக்ஸ், பென்சில், பேனா, ரப்பர், அது ஒரு ஹாபி. அது அந்த குழந்தைகளுக்கு அவ்வளோ சந்தோஷம். அதுக்கப்புறம் நான் கொரோனா வந்தது. அப்போ என்ன பண்ணாங்க, சார் ஸ்கூல் வராதிங்க, வந்து என்ன டிஓ பர்மிஷன் வாங்கணும், ஏதாவது குழந்தை ஆச்சுன்னா உங்களால் வந்து சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. பயந்து போய் புக்ஸாக போடுங்க, குழந்தைகள் படிக்கவே மாட்டேங்குது. என்ன அடிக்டட் டு கேஜெட்ஸ், ஃபுல்லாக கேஜெட்ஸ் தான் பார்த்து மொபைல் பார்த்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னதுன்னா புக்ஸ் போட ஆரம்பிச்சேன். புக்ஸ் அப்படிங்கிறது சிங்கிளாக என்னால் போட முடியாது. 500 புக்ஸ் போடுறோம் அப்படின்னாக்க அது ஸ்பான்சர்ஷிப் போடுறோம் இல்லையா. எனக்கு உதவி செய்திருக்கேன் பார்த்து நண்பர்கள், எனக்கு நிறைய பேர் நண்பர்கள். நான் ஃபாரினில் இருக்கிறதா என் நண்பர்லாம் அவங்க அவங்களாம் சப்போர்ட் பண்ணுவாங்க. எங்கள் ஃபேமிலி டாக்டர்ஸ் சப்போர்ட் பண்ணுவாங்க, எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் சப்போர்ட் பண்ணுவாங்க. நானே எனக்கு இதே கொடுப்பேன். அப்படிதான் நாங்கள் பண்ணி கிட்டத்தட்ட 500 பேர் குழந்தைகள், ஸ்கூல் குழந்தைகளுக்கு பல ஸ்கூலுக்கு புக்ஸ் கொடுத்தாச்சு, டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு. இந்த ட்ரிப்பு ஒருத்தர் சொன்னார், எல்டேஷன் ஒரு குழந்தைகள் தானே, அவளுக்கும் போடுறோம் இல்லையே, அவளை ஒதுக்கு, அவளுக்கு ஒரு பொருள், அவளுக்கு பொருளும் அம்மாட்டு, அவளுக்கு படிக்கிற ஹேபிட்ஸே இல்லையே, அவள் படிக்கட்டுமே அப்படின்னு சொன்னாங்க. திருப்பி சொல்லிட்டு வியாசம் தப்தானம் தப்பி பௌத்தர கல்மஷம் வியாசமாகவும் இருக்கு, படிக்கலாம். புண்ணியம் நிறைய கேட்டுட்டே இருக்கோம், நிறைய டிவியில் பார்த்துட்டு இருக்கோம், கேட்டே இருக்கோம். கொஞ்சம் டைம் பாஸ் திருப்பி போயிட்டாங்க, புக்கு படிக்கலாம். அப்போ சேஞ்சுக்காக ஒரு ஒரு எல்டர் சொல்லி தான் நான் போட்டேன். முதல் கதை இல்லை, மாமியார் மருமகள் பிரச்சனை வரக்கூடாது, மாமனார் மருமகள் பிரச்சனை வரக்கூடாது, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அதனால தான் அந்த பிரச்சனை வந்துருக்கலாம். அது திருப்பி இதையே படிச்சு மாமியார் கொலை பண்ணினார், மறுவாழ்ந்து அழுதார், கலக்கவாத எடுத்தார், அறுவாள் தூக்கினார் அப்படின்னு வந்து வச்சுக்குவான். அறுவாள் உண்டு கதையிலையும், ஆனால் வேற வேற. இது வந்து கதைக்கு பேரே பண்ணையார் கொலை வழக்கு. ஒருத்தர் கேட்டார், என்ன சார் வயசானவங்களுக்கு போய் கொலை வழக்குல பயமுறுத்துறீங்களா அப்படின்னாரு. ஒன்றும் இல்லை சார், கொலை வழக்குன்னு இருக்கும். இங்கே வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட் இது.
இந்த இயர் 1955 1955 ஒரு பண்ணையை கொலை செஞ்சு அது என்ன உண்மையான சம்பவம் என்ன நடந்ததெல்லாம் என்ன துப்பறியும் இது துப்பறியும் நாவல் இது 1955 அது மாதிரி ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக போகிற மாதிரி கதை இது இந்த மாமியார் பிரச்சனை மருமகன் பிரச்சனை எந்த பிரச்சனையும் வராது ஜென்ரலாக எங்களுக்கு அந்த ஆண்களுக்கு இந்த ஹியூமனிட்டியான பிரச்சனைலாம் அது ஒரு வச்சுருக்கோம் அதை விட்டுருக்கோம் படிக்கணும் எல்லாரும் ஹாப்பியாக ஜாலியாக இருக்கணும் லைஃப்பை என்ஜாய் பண்ணணும் இது வந்து பாம்பு சட்டையை உடிக்கிறது இல்லையா இன்ட்ரெஸ்டாக இருக்குது அதே மாதிரி இந்த பறவைகள் சில பறவைகள்லாம் கழுகுலாம் என்ன பண்ணுவான் ரெக்கையை உடச்சுவான் ரெக்கையை அதில் அடிச்சுடுவோம் புதுரக்கை வந்துனாக்க புதுரை பழக்கிறதுக்கா நமக்கு அதே மாதிரி இந்த இல்லம் அப்படிங்கிறது ஒரு இன்ட்ரெஸ்டேஷன் கொடுக்கக்கூடிய இல்லம் இருக்குது இந்த ஏஜுக்கு நமக்கு சந்தோஷத்தையும் மன மகிழ்ச்சியும் கொடுக்கக்கூடிய ஒரு இல்லம் தான் இந்த இல்லம் இது ஆக்சுவலாக இருந்து இல்லம்னு சொல்கிறத ஹேவன் என்னால் பார்த்துக்குமா பார்த்துக்கிறேன் நம்ம குழந்தைகளை பார்த்துருவோம் எல்லாம் பார்த்துக்கோம் கஷ்டங்கள் அனுபவிச்சுருவோம் எல்லாம் பண்ணிடுவோம் ஆனால் இந்த மாதிரி தெரியாதவா அப்புறம் தெரிஞ்சுட்டோம் பழகிக்கிறோம் இல்லையா ஒருத்தர் அன்போடையும் பாசத்தோடையும் நேசத்தோடையும் பழகிக்கூடிய இல்லமாக அமைகிறது இல்லைங்களா இதுதான் ஹெவன் இதுதான் சொர்க்கம்ங்கிறது இதுதான் எதுவுமே கிடையாது சொர்க்கத்தில் மாதிரி தான் இருந்துட்டு இருக்கோம் கவலைப்பட அவசியமே கிடையாது இன்னைக்கு குழந்தை பயந்து சொன்னேன் இல்லையா நான் சொல்கிறேன் வாழ்க்கையில் எத்தனையோ பேர் சொல்லால கொண்டுருக்கான் சில பேர் ஏமாற்றி செயலால் கொண்டுருக்கான் அதெல்லாம் பார்த்துட்டு கட்டியார் நேரம் கொண்டாங்க அவன் விட்டவன் நான் சொல்லுவேன் உலகத்தையே நல்லவன் யாரா அப்படின்னாக்க யார் பொய் பேசி அநியாயம் பண்ணுறான் அவன் சொல்லுவான் ஏன் தெரிஞ்சுக்கலாம் போனோம் பார்த்தா தெரிஞ்சுடுவான் அவன் நல்லவன் போக்கிட்ட போக மாட்டேன் போனோம் வெண்ணையாக பேசி இந்த மாதிரி கிடையாது ஆஹா அப்படியா சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துக்கா பாரு அப்படின்னு சொன்னா பார்த்தீங்களா அதுக்கு இவன் எவ்வளோ ஃபார்மேட் டேரக்டாக தெரியுது பார்த்தீங்களா அதனால தான் நான் இது இன்றைய கான்செப்ட் அப்படிதான் அதே மாதிரி பெரியவர்கள்லாம் இங்கே வேண்டு வந்திருந்தாங்க இந்த வயசு சந்தோஷமான வயசு ஏன்னால் நம்ம காலங்கள் இலையுது காலம் வசந்த காலம் காலங்கள் சொன்னால இலையுது காலத்துக்கும் வசந்த காலம் ஆரம்பிக்க முடியாது சின்ன வயசுல பட்ட கஷ்டங்கள் குழந்தை வளர்க்கறதுக்கு பட்ட பாடுகள் ஒவ்வொருத்தருக்கும் ஆஸ்பத்திரி ஓடுறதுகள் அதுக்கு சாப்பாடு இது பிடிக்கும் அது பிடிக்கும் அது வேண்டாம் இது வேண்டாம்னு சொல்றதுகள் கல்யாணத்துக்கு மாப்பிள்ளையை பார்க்குறது மருமகளை பார்க்குறது கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க எப்படி இருக்காங்கன்னு பார்க்குறது அதுக்கப்புறம் பேத்தியை பார்க்குறது பேரனை பார்க்குறது ஒரு தொந்தரவு கிடையாது நிம்மதி 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 அவ்வளோ நான் ஒரு பாயிண்ட் சொல்கிறேன் முதியோர்கள் எல்லாருமே என்னைய சேர்த்து சொல்கிறேன் இருக்கும் வரை இறக்க வேண்டாம் ஒரு நிமிஷம் நாளைக்கு ஆகும் ஐயோ நாளைக்கு ஆகும் அடுத்த நிமிஷம் என்ன வேண்டே வேண்டாம் இருக்கும் வரை இறக்கக்கூடாது இறந்த பிறகு வாழ வேண்டும் புரிஞ்சா உங்களுக்கு இறந்த பிறகு இந்த மாதிரி ஒருத்தர் இருந்தாரா அப்படின்னு சொல்றாரு அடுத்த ஒரு மனிதர் வாழ வேண்டும் இருக்கும் வரை இறக்க வேண்டாம் இறந்த பிறகு அடுத்த ஒரு மனிதர் வாழ வேண்டும் புரிஞ்சா தன்னம்பிக்கையோட நாம் நம்ம வாழ்க்கையை இன்னும் மேற்கொண்டு உயர்த்தி கொண்டு சந்தோஷமாக இருப்போம் ஹோமுக்கு வாழ்த்துக்கள் அனைவருக்கும் நமஸ்காரங்கள் அப்பா வந்து பூண்டி புஷ்பம் காலேஜ் படித்ததெல்லாம் வந்து மன்னார்குடியில் குர்ராக்குட்டி. ஒரு பக்கமா இருந்தாலும் படிங்க படிச்சுட்டு ஏதாவது ரிவ்யூ ஏதாவது கமெண்ட் கொடுக்கணும்னா கொடுங்க தப்பாக தான் கமெண்ட் கொடுப்போம் தப்பாக இருந்தால் வார்த்தை அடிப்பார் இல்லை பையங்களுக்கு திருந்ததுக்கு அப்புறம் அடுத்த கதைக்கு திருந்த முடியும் அந்த நம்பர் இருக்கு பாருங்க என் மொபைல் நம்பர் ஏதாவது சொல்கிறேன் கதை நிஜம் இல்ல முழுக்க முழுக்க போட்டுருக்கேன் கற்பனை கற்பனை நாவல் ஏன்னா இல்ல இந்த இன்சிடென்ட் இல்ல நோ இன்சிடென்ட் அந்த காலத்துல இந்த கொலையாளர் ஜெயகாந்த் இந்த கொலையாளர் அந்த மாதிரிலாம் கிடையாது இது வந்து முழுக்க முழுக்க கற்பனை அதாவது நான் சொன்னேன் இல்லையா ரிலேஷன்ஷிப்புக்குள்ள வரக்கூடாது மாமையார் மருமகள் அந்த பிரச்சனை வரக்கூடாதுங்கிறதுக்காக இந்த மாதிரி சப்ஜெக்ட் சூஸ் பண்ணேன் அதனால அதில் இருக்கேன் முழுக்க முழுக்க கற்பனை நாவல் அப்படி போட்டேன் 1955 போட்டேன் அதான் இப்போ இந்த காலம்னாக்க வேற மாதிரி கொண்டு போனோம் நம்முடைய நாலேஜுக்கு இந்த காலத்து டெக்னிக் தெரிய மாட்டேங்கிறது 1955 கொண்டு போயிட்டேன் அப்போ டெக்னிக் ஹெவி கிடையாது பாருங்க இப்போ இது ஈஸியாக இருக்கும் அதுக்காக ஆயுஷ்கா அப்படிங்கிற பேர் அது எல்லாம் உட்காந்துக்காங்க ரொம்ப சந்தோஷமான தருணம் அது எனக்கு தேங்க்ஸ் சுவாமி
ரைட், வாழ்த்துங்கோ. அவ்வளோதான் படிக்கிறோம், படிச்சுட்டு சொல்கிறோம். சொல்லுங்க. இந்த ஹோமுடைய உள்ளுக்குள்ள இருக்கிற இடத்துல பாருங்க, அந்த டிஸ்டன்ஸ் சொல்லி போயிட்டு இருக்கு. சார், என் பேர் சுப்பிரமணியம், ஃப்ரம் தஞ்சாவூர். நேட்டிவ்னு பார்த்தீங்கன்னாக்க நான் ராஜமன்னார் படித்ததுலாம் அங்கே ஸ்கூலிங்லாம் அங்கே தான். காலேஜுக்கு ஸ்ரீ புஷ்பம் காலேஜ் பூண்டிட்டு, அப்புறம் தஞ்சாவூர் வந்து செட்டில் ஆகிட்டேன். படிக்கிட்டு தஞ்சாவூர் இருக்கேன். ஹாபி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க குழந்தைகளுக்கு கதை சொல்கிறது, ஒவ்வொரு ஸ்கூல்ஸாக போய் குழந்தைகள் கதையை சொல்லி அவங்களுக்கு ஹாப்பி மூட் க்ரியேட் பண்ணணும், படிக்கிற என்கரேஜ் பண்ணணுங்கிறதுக்காக பேனா, பென்சில், ரப்பர், அப்புறம் வந்து திருக்குறள், ஜாமெட்ரி பாக்ஸு இதெல்லாம் கொடுத்து நிறையா 1000 பேருக்கு படிக்கணும். நிறையா ஸ்கூல்ஸ் தஞ்சாவூர் சரௌண்டிங் வந்து வில்லேஜாக போயிருக்கேன். ஆஃப்டர் கொரோனா வந்து பண்ணிருந்தாங்க, ஒரு அட்மிஷன்ஸ் வந்து வேண்டாம் வந்தீங்கன்னா டிஓ பர்மிஷன் வாங்கணும், எல்லாம் அதில் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, நீங்கள் என்ன பண்ணுங்க புக்ஸாக போடுங்க, குழந்தைங்க புக்ஸே படிக்க மாட்டேங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா கிட்டத்தட்ட 500 புக்ஸ் குழந்தைங்க சில்ட்ரன்ஸ் புக்ஸ் போட்டு நான் கொடுத்துருக்கேன். நாட் அலோன், இது வந்து ஒரு குரூப் ஆக்டிவிட்டி. எப்படின்னா ஒரு தேர் நான் சொல்லுங்க இல்லையா, தேர் எடுக்கிற மாதிரி சார் எங்கள் முழுக்க உதவி செய்வது வந்து எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோடு இல்லாமல் மறைந்த ராஜேந்திரன், அவர் பேர் நான் மறக்க முடியாது, ராஜேந்திரன் அப்படிங்கிறது எங்கள் வெள்ளூர் கல்கத்தாவில் நான் ஒன்றா ஒர்க் பண்ணியிருந்தோம். அவர் இறந்து விட்டார் சார், லாஸ்ட் இயர். அவர் வந்து ஃபஸ்ட்டு ஸ்பான்சர் ஆகலை, நான் ஃபஸ்ட்டு அவரை அப்ரோச் பண்ணேன். எனக்கு நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவர் ஃபஸ்ட்டு அப்ரோச் பண்ணேன். அவர் க்ரீன் சிக்னல் கொடுத்தா தான் நான் ஒர்க் ஆரம்பிப்பேன். ஏன்னா அவர் தான் எனக்கு வந்து என்தூசியாஸ்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுவாங்க, சப்போர்ட் பண்ணுவார். அப்புறம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான் துபாயில் இருக்காங்க, ஒருத்தர் கனடாவில் ஒருத்தர், அவங்க தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்புறம் எங்கள் ஃபேமிலி சொன்னேன் இல்லையா, அதை பேஸ் பண்ணி நான் புக்ஸை வந்து பிரிண்ட் பண்ணி டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுவேன் சார். அதை குழந்தைக்கு 500-600 புக்ஸ் சொல்லி எல்லா ஸ்கூலும் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு முதியோர்கள் கொடுக்கணும்னு ஒரு சொன்னாங்க எனக்கு. அப்போ தோழிச்சு, சரி முதியோர்களுக்கு கொடுக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் முதியோர்களுக்கு கொடுக்கணுன்னாக்க நீங்கள் நினைக்கிற மாதிரி ஏற்கனவே இவங்கெல்லாம் மனம் உடிஞ்சு வந்திருப்பாங்க, இங்கே எல்லாம் இருக்காங்க, அது தப்பாக இருக்கும். இன் ஜென்ரல் சொல்கிறேன், இன் ஜென்ரல் வீட்டில் இருக்கிறதே மனத்தை உடிஞ்சிருக்கும், கோபம் அப்படிங்கிறதே ஒரு மாதிரி அட்மாஸ்பியர் இருப்பாங்க. அப்போ கதையை வந்து எப்படி கொண்டு போகணும்னு யோசிச்சு சிரிப்பாக எழுதுறதுக்கான மூணு எனக்கு மென்டாலிட்டி இல்லை. என் மென்டாலிட்டி டல் மென்டாலிட்டி, சிரிப்பாக வரல எனக்கு ரொம்ப சீரியஸஸாகவே போகும். அப்படிங்கிறது நான் என்ன பண்ணேன், ஒரு கதை ஒன்று எழுதினேன். மாமியார் வரம்புகள், இந்த சண்டை அது வரக்கூடாது, கொலையாக கொண்டு விட்டேன். அதே ஒரு நல்ல கதை மூடு, அதான் அவங்க இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஆனால் படிக்கிறோம், ஏதோ படிக்கிறோம் 2 பக்கம் 3 பக்கம். ஸோ தட் மைண்ட் வந்து அவங்க ரெஃப்ரெஷ் ஆகும். அவங்களுக்கு யாராவது ஏமாற்றி பிரபலம் பண்ணலாம் அப்படின்னு நினச்சாவே எனக்கு புக்கை படித்தா மனதுக்கு நிம்மதி கிடைக்கும். அதாவது அது மாதிரி நேச்சர் நான் கிரியேட் பண்ணல. ஒரு உதாரணம் சொல்கிறேன், அதாவது சார் ஏமாற்றி பொய் சொல்லி வார்த்தையால் புறப்படம் எத்தனை பேர் இருக்காங்க, அதுக்கு கத்தியால் புறப்பட்டு ஃபார் பெட்டர் அப்படின்னு எனக்கு பாயிண்ட். அதனால தான் நான் வந்து புக்கை போட்டேன். அவங்க வந்து 2 ஹோம் இருக்குது தஞ்சாவூர் ரொம்ப வருஷமாக இருக்கக்கூடிய வந்து பில்ட் ஆஃப் சர்வீஸ் வந்து அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க. அது வந்து சுவாதி மூத்தோடு இல்லாமல் தமிழ் கொடுக்குறாங்க. இன்னொன்று வந்து டாக்டர் விஜயா முதியோர் இல்லாமல் இருக்குது, அவங்க 2 பேருக்கு கொடுக்குறேன். மெட்ராஸ் வந்து காலம் 2 இடத்துல நான் ட்ரை பண்ணுறேன். ஒரு இடத்துல சொல்லி நாளைக்கு சொல்கிறேன்னு சொன்னாங்க. இன்னொன்று மேடம் ட்ரை பண்ணி எடுத்துலாங்க. வாய்ஸ் வந்து கால் கொடுக்க சொன்னாங்க, நான் கொடுத்துட்டேன். அப்புறம் அவங்களே ரெஸ்பான்ஸ் பண்ணி ஃபோன் பண்ணுறாங்க. அதுதான் இந்த இல்லை. ஆனால் பேர் வந்து கன்ஃபியூஷன். இது வந்து உங்கள் நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி இதுதான் செய்யுங்க. நான் போட்ட புக்கு இந்த புக்கு அன்னையார் கொலை வழக்கு. அவர் கேட்டார், வயசாக இதை கொடுக்குறீங்க பயப்பட போகிறாங்க சார், தைரியத்தை கொடுத்தது இதான் நடவடிக்கை உண்மையான இதுதான் அப்படின்னு சொன்னேன். அவர்கிட்ட இது ப்ரொஃபைல் வந்து இதான் எனக்கு ப்ரொஃபைல் ஆக்சுவலாக ஆசிரியர் குறிப்பு போட்டிருக்கேன். இதான் எனக்கு ப்ரொஃபைல். என்னுடைய ஃப்ரெண்டு வந்து கண்ணன் ஒருத்தர், இவர் வந்து கண்ணன் நேவியில் ரிட்டையர்டு கண்ணன், இவர் தான் வந்து வாழ்த்து அந்த மாதிரி நண்பர்கள் வருவாங்க. நாங்கள் மன்னாடியில் இருந்த கூத்து நண்பர்கள் வருவாங்க. அது மாதிரி ஒரு கலெக்டர் எல்லாம் சப்போர்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே, அப்புறம் உங்களுடைய ஹோம் நேம் ஆக்சுவலாக பார்த்துருக்கேன். ஹோம் நேம் வந்து ஆயுஷ்கா. ஆயுஷ்கா ஒரு ஆயுஷ்கா பேர் வந்து ஆயுஷ்கா சீனியர் லிவிங் பிரைவேட் லிமிடெட். சீனியர் பேர் நம்ம கம்பெனி. நாங்கள் ஒரு 5 இயர்ஸாக இருக்கோம். 5 இயர்ஸ் சர்வீஸில். ஓகே, ஆயுஷ்கா சீனியர் ஹோம் சீனியர் லிவிங் பிரைவேட். ஓகே சார், நம்ம வந்து 5 இயர்ஸாக வந்து சர்வீஸில் இருக்கும். ஓகே, நமக்கு இன்னும் 4 பிரான்ச்சஸ் இருக்குது. எனாமிலேட்டில் இருக்குது. என்னோட நீங்கள் வந்திருக்கிற பிரான்ச் வந்து மெயின் பிரான்ச் மேலச்சேரி புவனேஸ்வர் நகரில் லொக்கேட் ஆகிருக்கு. சூப்பர் சார். நியர் பை டிஏவி ஸ்கூலில் இருக்குது. ஓகே, அப்புறம் நமக்கு பம்மலில் ஒரு பிரான்ச் இருக்குது, கீழ்கட்லையில் ஒரு பிரான்ச் இருக்குது. ஓ சூப்பர். இந்த மாதிரி இருக்கிற பிரான்ச்சஸ் இப்போ வடபழனியில் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம்.
நம்பர் மொத்தம் நம்பர் டோட்டலாக ஓவரால் 100+ தான் சார் இருக்காங்க. 100%. ஆமாம். ஏஜ் எல்லாமே above 60 தான் சார். சீனியர் சிட்டிசன் தான். அதிகபட்சம் 99. 99 வரைக்கும் இருக்காங்க. அப்பா சூப்பர். இதுல எல்லாம் நீங்க சொல்ற மாதிரி யாரும் மனம் சோர்ந்து வந்த மாதிரிலாம் இல்ல. இல்ல அது மாதிரி நீங்க இல்லையே நல்லா வச்சிருக்கீங்க. இந்த அசிஸ்டட் லிவிங்ன்ற கான்செப்டே எப்படி இருக்கும்னா அவங்க ஒரு வீடு மாதிரி தான் ஃபீல் பண்ணுவாங்க. அவங்க உள்ளவங்க எல்லாருக்குமே நான் எல்லா ஃபெசிலிட்டியும் பண்ணி கொடுக்குறேன். ஓகே. அவங்களுக்கு முக்கியமா என்கேஜ்மெண்ட் ப்ரோக்ராம் நிறைய பண்ணிட்டு இருக்கேன். ஈவெண்ட்ஸ் நிறைய பண்ணிட்டு இருக்கேன். சூப்பர். ஆமா. எங்க ஹாஸ்பிட்டல் டைப்லாம் இருக்கிறதுனால அவங்க தைரியமா ஈவெண்ட்ஸ்னா என்ன மாதிரி ஈவெண்ட்ஸ் இருக்கும்? யோகா பண்ணுவாங்க சார். யோகா இன்வால்வ் யோகா டீச்சர் மாதிரி இருக்காங்க. இருக்காங்க சார். யோகா டீச்சர் சரி. இருக்காங்க. டெய்லிக்கும் ப்ரீஸ்ட் வந்துட்டு சுவாமிக்கு அபிஷேகம்லாம் பண்ணுவாங்க. ஓகே. டெய்லிக்கும் அபிஷேகம் பார்க்கறது, கோயில்ல நிக்கிற மாதிரி ஆமா இருக்கும். அதுவே இருக்கும். இங்க நான் லைப்ரரி வச்சிருக்கேன். மேல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கார்டன் ஒன்று பண்ணிருக்கேன். சூப்பர் சார் சூப்பர். இது எல்லாமே வந்து நம்ம எல்லா ஏன்னா இடத்துலயும் பார்க்க அலப்பறீங்க நம்ம கார்டன். கண்டிப்பா. சோ இதுதான் நம்மளோட இல்ல சார் அதாவது குழந்தைகளோட இந்த மாதிரி குழந்தைகள் அல்லாத பெற்று சம்பந்தமே ரிலேஷன்ஷிப்பே இல்லாதவங்க வந்து காப்பாற்றாங்க பார்த்தீங்களா? நிஜமான கடவுளுக்கு இதுதான் சார். இது டிவைன் ஹோம். இது காப்பாத்துறதுங்கிற வார்த்தையை நான் வந்து மாத்தி சொல்றேன். இவங்க வந்து சந்தோஷமா இருக்கிறதுக்கான இடமா நான் அமைச்சு சூப்பர். கொடுப்பேன். கிரேட் கிரேட். ஆயுஷ்கா அப்படிதான் நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கோம். எங்க தியேட்டர் ரூம் இருக்கு. அவங்க இஷ்டத்துக்கு டான்ஸ் ஆடுறதுக்கு ஒரு ஸ்டேஜ் இருக்கு. ஃப்ரீயா விட்டுருங்க அவ்வளோதான். அவ்வளவுதான். இவங்க வந்து குக்கிங்ல அவங்களே பண்ணுவாங்க. இவ்வளவு பூச்செடி அவங்களே பார்த்துப்பாங்க. சுவாமிக்கு அவங்களே அபிஷேகம் பண்ணுவாங்க. அது அங்கே அவங்க வந்து அங்கேயும் சமைச்சு அவர் மாதிரி கிச்சன் இல்ல சென்ட்ரலைஸ்ட் கிச்சன். அதுல வந்து அவங்களோட சப்போர்ட் இருக்கும். Support. யாரையுமே நம்ம கஷ்டப்படுத்துறது கிடையாது. ஓகே சார். அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயமும் நம்ம அவங்க இடத்துக்கே கொண்டு வந்து கொடுத்துருவோம். ஓகே சூப்பர். இதெல்லாம் நான் என்னோட சர்வீஸ்ல இருக்கு சார். உங்க நேம்? என் பேர் விஷ்ணு சார். விஷ்ணு. ரொம்ப இன்னும் கொஞ்சம் நல்ல விஷயம் சொல்லணும்னா நானும் உங்க மாவட்டத்துக்கு பக்கத்துல மயிலாடுதுறை தான் சார். எனக்கு ஒரு மயிலாடுதுறை தானே? ஓகே சார். 8 சிஸ்டர் பிரதர்னால குட்டாதான். நல்லது நல்லது. வெரி குட். என்னோட கிளைண்ட்ஸ்லாம் நீங்க பாருங்க சரிங்களா? நீங்க அவங்கள பேசுறப்ப தெரிஞ்சுக்கணும். பேசுவோம். எனக்கு அவன் 5-6 பேர்ட்ட பேசுறது பர்மிஷன் கொடுத்து பேசிட்டு கண்டிப்பா. ஸோ தட் எனக்கு வந்து ஏன்னா நானும் அந்த லெவலில் இருக்கிறதால என் குரூப் ஆஃப் பர்சன் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா? சொல்லலாம் நம்ம அட்லீஸ்ட். கண்டிப்பா இங்க உள்ளவங்க எல்லாருமே வந்து புக் படிக்கிறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருப்பாங்க. ரொம்ப சந்தோஷம். நான் 2 லைப்ரரி வச்சிருக்கேன். இங்க ஒரு லைப்ரரி வச்சிருக்கேன், ஆப்போசிட்லயும் ஒன்று வச்சிருக்கேன். சரி. ஸோ நிறைய கலெக்ஷன் இருக்கு. சரி. உங்களோட புக்கும் அதில் கண்டிப்பா இடம் வரும். எனக்கு வந்து படிக்கணும். ஏன்னா இந்த ஹேபிட்ஸ் வந்து குழந்தைகளுக்கு இல்லைனாலும் அட்லீஸ்ட் பெரியதாக படிக்கணும். குழந்தைய படிக்க சொல்லி இப்போ சொல்லி நிறையா புக்ஸ் கொடுத்தாச்சு. இப்போ சொல்கிறாங்க எம்பிசிஎஸ் சொல்கிறாங்க கொஞ்சம் கதையெல்லாம் சொல்கிறாங்க சார். சில கதை நல்லா படிக்கிறாங்க, சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. இப்போ டாக்டர்கிட்ட வந்து ஒரு பேஷண்ட் போகிறான்னு வைங்களேன், ஒரு வாரம் கழிச்சு பேஷண்ட் டாக்டர் காப்பாற்றுறீங்க நல்லா இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. டாக்டர் எனக்கு சந்தோஷமாக இருக்குது. சக்ஸஸ் இல்லையா? அந்த ப்ரொஃபஷனுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல். அது என்னுடைய தொழிலுக்கு வந்து எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ஹாபியாக பண்ணாலுமே அது ஒரு ஹாப்பினஸாக இருக்குது. தேங்க்யூ சார். ஆமாம் நல்ல சர்வீஸு. உங்களுக்கு வாழ்த்துக்கள். உங்களுக்கும் வந்து அதிகமாக நீங்கள் புக்கை எழுதணும். ஒரு பாப்புலரான பர்சனாக நீங்கள் மாறணும். வாழ்த்துக்கள். எல்லாம் அப்போ இறைவன் அருள் பாபா அருள் வரும். என்னோட பர்சன்ஸ்லாம் பார்க்கலாம். வாய். ரைட்டர் சார் வந்து புக் ரைட்டர். இப்போ நமக்கு புக்கு நிறைய எழுதி எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. நான் எடுத்து வந்து உங்களுக்கு தரேன் சரிங்களா? அதான் ஒரு வார்த்தை மட்டும் பேசணும்னு சொன்னாங்க. எல்லாருமே அங்கே வந்துட்டாங்க. நீங்கள் மட்டும் சரி பரவாயில்ல காலையில் வந்தீங்கல்ல. ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் பேர் பேர் சுப்பிரமணியன் சார். அதான் உங்களை ஹோம் பார்த்துட்டு தெரிஞ்சுப்பாங்க சார். நல்லபடியாக இருக்குது சார். நல்லா சௌக்கியம் நல்லபடியாக இருக்கீங்க இல்லையா? ஹாப்பியாக இருக்கீங்களா சார்? ஹாப்பியாக. ரொம்ப சந்தோஷம். அந்த புத்தகம் மட்டும் மட்டும் ஆமாம் கிடையாது. சிஸ்டர் சங்கங்களா பார்த்து வைக்காது. தனியாக இருக்க வேண்டாம். சரி. இங்கே எல்லாம் பாதுகாப்பாக இருக்கும். இங்கே ரொம்ப ஹோம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக சார் இருக்குது. அதனால் நீங்கள் வாங்க. சரி. நீங்கள் ரிட்டையர் ஃப்ரம் வெள்ளூர் சார். வெள்ளூர் நேட்டிவ். எங்கே ஒர்க் பண்ண? நான் லைப்ரரி இருக்கு பார்க்குறேன். ஓ கவர்மெண்ட் லைப்ரரி. பப்ளிக் லைப்ரரி. பப்ளிக் லைப்ரரி. ஓகே சார். சூப்பர். தேங்க்யூ. உங்கள் நீ இப்போ 78 இருக்குமா? 75 8 இருக்குமா? 82. ரொம்ப இருக்கும் சார். கடவுள் காப்பாற்றுறோம். சந்தோஷம் சார்.